மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மெரினா கடலில் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. தற்போது கடலில் இறங்கி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? அரசாங்கம் தரப்புல என்னென்ன விஷயங்கள் தற்போது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பழைய முறைப்படி பணியமர்த்த வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பல கட்டங்களாக போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பின்புறம் இருக்கக்கூடிய கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இன்று அவர்கள் என்ன திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த காமராஜர் சாலை வழியாக முதலமைச்சர் தலைமை செல்லும் வழியில முதலமைச்சருடைய அணிவகுப்பு வாகனத்தை மறித்து மனு அளிக்க அவர்கள் திட்டமிட்டனர். ஆனால் தகவல் இருந்த காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியதற்கு பிறகாக கண்ணகி சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரை கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப அவங்க ஆகஸ்ட் 1 முதல் 13ஆம் தேதி வரை தூய்மை ரிபன் மாளிகை விலையே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பிறகாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு புறநகர் பகுதிகளுக்கு அப்பால் அவர்களை கொண்டு போய் விடுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த நிலையில தான் 4 மாதங்களாக தங்களுக்கு பணி வழங்கவில்லை, தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளையின் பள்ளி செலவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்த நிலையில இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கண்ணகி சிலை பின்புறம் மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கண்ணகி சிலை அருகேயும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்து அருகே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த 4 மாதத்திற்கு மேலாக வீடு வாடகை கட்ட முடியாமல், பிள்ளைகளுடைய பள்ளி படிப்புக்கு செலவு செய்ய முடியாமல் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறோம். திமுக கொடுத்த வாக்குறுதியை தானே நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம் என தூய்மை பணியாளர்கள் அவருடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில கண்ணகி சிலை பின்புறம் கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறை தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்து அருகே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.